வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியுங்க. வயநாடு ஜில்லாவுல நடந்த அந்த நிலச்சரிவு. அந்த முண்டக்கை அப்படிங்கிற ஒரு கிராமமே டோட்டலா அந்த மலையில இருந்து அந்த காட்டாற்று வெள்ளம், அந்த நிலச்சரிவு டோட்டலா அடிச்சுட்டு போயிருச்சு. அந்த கிராமமே இல்ல. அப்படிங்கிறது 1. 2வது அந்த கிராமத்த எப்படி அடிச்சுட்டு போச்சு அப்படிங்கிறத ஒரு ராணுவ வீரர் நம்மளுக்கு சொல்றாரு. அந்த விஷயத்த பார்க்க போறோம் 2. 3வது வந்து இப்போ அந்த வயநாடுல இருக்கக்கூடிய அந்த அந்த முண்டக்கையும் சரி, ஆக்சுவலா அந்த சூரமலையோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து அங்க தற்காலிக பாலம் ஆக்சுவலா அந்த முண்டக்கைக்கு, அந்த சூரமலைக்கு சென்டர்ல இருந்த ஒரு பாலத்த அந்த காட்டாற்று வெள்ளம் அடிச்சுட்டு போயிருச்சு. எப்படி நம்மளுடைய ராணுவ வீரர்கள் இப்ப தற்காலிக பாலத்த பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு பதிவும். அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் உதவுறாங்க. அப்படி வந்து உதவக்கூடிய இடத்துல ஒருத்தர் போய் கேட்குறாங்க செப்பல் கடையில. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய செருப்பே இல்லாம எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. நீங்க ஏதாவது குடுத்து உதவுங்கன்னு அந்த செப்பல் கடைக்காரர்ட்ட கேட்டங்காட்டி, அவர் கடையில இருக்கக்கூடிய எல்லா செருப்பும் அள்ளி அள்ளி போடுறாரு. "இந்தாங்க நீங்க எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க" அப்படிங்கக்கூடிய ஒரு 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 பதிவு மேலுமே நெஞ்ச நெகிழ வைக்குது அவரோட செயல். எந்த அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, மக்களுக்கு உதவுறதுக்கு எத்தன மக்கள்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். வாங்க நாம அந்த பதிவுக்குள்ள போலாம். இப்போ என்ன மாதிரி ஒர்க் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு சார்? இப்போ பாடிஸ்ல எப்படி? பின்ன சர்ச்சிங் தான் நடக்கும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்க ரோடு எல்லாமே இருந்து போச்சுல்ல. அப்புறம் பின்ன பாடி அப்பப்போ கெடுத்து தோல் ஏற்றி கீழே ஆம்புலன்ஸ் இருக்கு, அங்கே எத்திக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, மேப்பாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே போய் மோர்சரிலாம் போட்டு வச்சிருக்கேன். நிறைய பேரை இனிமே கிடைக்கணும். அப்படிதான். இப்போ நம்ம இந்த இடம் வந்து ரிவரா இருக்குதா இல்ல இந்த இடம் அவங்க சொல்றாரு, அவங்க நேட்டிவ், அந்த பர்சன் நேட்டிவ், அவங்க சொல்றாரு ரிவர் வந்து இந்த பக்கம் போயிருந்தது, இதெல்லாம் புது, இதெல்லாமே புது. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்தோம் இங்க எல்லாம். பாருங்க பாருங்க அங்க எல்லாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்தோம் இங்க எல்லாம், அதெல்லாம் அடிச்சு போயிருக்கு. இப்போ எல்லாத்துலயும் இப்போ இந்த மாதிரி பாறையா இருக்கு. இப்போ இவங்க இருந்தவங்க எல்லாம் எங்க சார்? அது சொல்ல முடியாது. இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குன்னாச்சா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல எல்லாமே கீழே போயிருக்கும். ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு 3 years பேக் இங்க புத்துமலைன்னு சொல்றாரு இன்னொரு பிளேஸ் இருந்தது, அங்கே அந்த அந்த மாதிரி தான் முதல்ல ஸ்ட்ரைக்ல எல்லாருமே கீழே போச்சு. ஆமா. அப்படியா? அப்ப அதனால இங்க யாரும் இருக்கிறதுக்கு பாடியா இருக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. ஏன்னா இதெல்லாம் மேல இருந்து வந்துருச்சுல்ல, அதுக்கு முன்னாலே அந்த மட்டும் வெள்ளம் எல்லாம் கீழே போயிருக்கும், அதுல போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ பாடினா ஸ்மெல் வந்துருக்கும்ல சார்? அப்ப நீங்க அதை எப்படி ஃபைன் பண்றீங்க? இல்ல இது ஸ்மெல் வரதுக்கு டைம் ஆகல. ஏன்னா இப்போ 24 hours ஆகல. நைட்டுக்கு இன்னைக்கு காலையில் அவ்வளோதான் டைம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா டாக் வரணும், போலீஸ் டாக் எல்லாம் வந்து அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஷஃபீக். ஆக்சுவலி இந்த இடம் வந்து பாலம் இருந்த பாலம் தான். ஆக்சுவலி சூரமலைக்கும் முண்டக்கைக்கும் சென்டரில் இருந்தது தான் ஒரு பாலம். ஆனால் அந்த பாலம் வந்து காற்றாற்று வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தற்காலிகமாக ராணுவ வீரர்கள் வந்து ஒரு பாலத்தை பில்டு பண்ணுறாங்க. இந்த பெரிய பாலம்ங்கிறது இந்த பக்கம் இருந்து ஆம்புலன்ஸோ ஜேசிபி ஏதாவது போனால் தான் அந்த சேறு சகதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறக்காக அந்த பாலத்தை மேலே அமைச்சிட்டு இருக்கிறாங்க. கீழே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கு, ஏன்னா இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தோலில் தான் எல்லாத்தையும் அந்த பாடியில் ஸ்ட்ரக்சரில் வச்சு இறந்து போன உடலில் கொண்டு வந்துருக்காங்க. பாருங்கள், ஒரு நடந்து போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இப்படி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அப்படி கொண்டு வந்துட்டு இருந்தால் அங்கே நடக்காது. ஏன்னா அந்த வேலை நடக்காதுங்கிறதுக்காகத்தான் இந்த பாலத்தை பில்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய இராணுவ வீரர்கள். அழகு நிறைந்த வயநாடாக இருந்த அந்த இடம் வந்து இப்போ இந்த அளவுக்கு இந்த நிலச்சரிவுகளால் அப்படியே சீரழிஞ்சு போச்சுங்க. ஒரு கிராமமே இல்லை அப்படிங்கிறத வேதனை. உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூரமலை வந்து இந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சு. ஆக்சுவலி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகாக இருந்த இடம் இப்போ வந்து பாறை குவியல்கள் தான் அங்கே இருக்குது. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, பிணங்கள் அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, சூரமலை அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு தோண்ட தோண்ட பிணக்குவியல்கள் தான் உள்ளிருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சங்கட்டமான விஷயம். அதுவும் பாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காற்றாற்று வெள்ளத்தில 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் பாருங்க, இந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு போய்க்குது. எல்லாமே ஒரே மரக்குவியல்கள் தான். அங்க அந்த உச்சி மலையில இருந்த மரங்கள், கல்லு, பெரிய பெரிய பாறைகள் வந்து போட்டிருக்கிறனால, உண்மையாலுமே
கோரத்தாண்டவம் ஆடிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அங்கே நடந்தது விஷயத்தை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. வீடு இழந்தவங்க அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான பேர் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட சொந்த பந்தங்களை இழந்துட்டு உயிர் தப்பியெல்லாம் நாங்கள்லாம் எதுக்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அந்த உரைகள் வந்து மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூரமலைக்கு அந்த முண்டக்கைக்கும் இடையில பாலம் இல்லாதனால ரோப் மூலியமா தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம்ங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இறந்தவங்களோட உடல்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆக்சுவலி அங்க இருந்த மின்மயானமெல்லாம் எதுவுமே இல்ல இப்போ. அதனால இப்போ தற்காலிகமா மின்மயானத்த அங்க எல்லாமே அமைச்சிட்டுருக்காங்க. ஏன்னா, இப்போ இறந்தவர்களோட உடல்கள் வந்து ரொம்ப ஒண்ணுன்னு அதிகமாயிட்டு இருக்கிறனால, விறகு வச்சு எரிச்சா இது வந்து அவ்வளவு தூரத்துக்கு வேகமா நடக்காது அப்படிங்கிறனால, கேஸ் மூலியமா இப்போ எரிக்கக்கூடிய அந்த மின்மயானத்த அ ஆக்சுவலி தற்காலிகமா அங்க அமைச்சிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து விறகு வச்சு எரிக்கிறதுக்கான இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு வேகமா அந்த வரக்கூடிய சடலங்கள எரிக்க முடியறதில்ல அப்படிங்கிறதுக்காக தற்காலிகமா ஆக்சுவலி அந்த கேஸ் மூலியமா அந்த அமைக்கிறக்கான வேலைகள் வந்து அங்க துரிதமா செஞ்சுட்டுருக்காங்க. உண்மையாலுமே அங்க போய் பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்குது அப்படிங்கிற நியூஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. இது தற்காலிக மின்மயான கேஸ் மூலியமா எ எரிக்கிறதுக்காக அந்த இடத்த பில்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க. உதவணும் அப்படிங்கிற எண்ணத்துல எப்படி அள்ளி குடுக்குறாரு பாரு. இதெல்லாம் அதெல்லாம் கடவுளுக்கு இணையான ஒரு மனசு வேணும் இப்ப உதவுறதுக்கு. മതി, നിങ്ങളൊക്കെ എടുത്തിട്ടുണ്ടാ? എത്ര കിട്ടിയാലും തികയില്ല.